ஹாலிடே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த சிட்டிக்கு போற எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். இப்போ நான் ட்ரெயின் பிடிக்க டைம் ஆயிடுச்சு, ஓடிட்டு இருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேர்ள்ஸ் அவுட்டிங். கேர்ள்ஸ் அவுட்டிங்னா எப்படி இருக்கும்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். எப்படி இருக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. சென்ட்ரல் ரீச் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் என் கூட ஒரு 2 பீஸ் ஜாயின் பண்ணாங்க. சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணிருந்தோம். அதை ஏறிட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு எலி இருந்தா, அவ கூட வந்து நான் கதை பேசிட்டு இருந்தேன். அழகா சொல்லுது. சாட்டர்டே மார்னிங் 5:50. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கிடச்சிது. நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருந்தால் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே சாய் வந்தது. சாய் பவுடர், பிஸ்கெட், ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க. பட் எனக்கு சாய் பிடிக்காது, காஃபி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மாடர்டாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜூஸ் சுத்தமாக நல்லா இல்லை. அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 4.5 ஹவர்ஸ்லேயே நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூர் போனதும் மெட்ரோ தான் எடுத்தோம். நாங்கள் அங்கேருந்து புக் பண்ண சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அரௌண்ட் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் போனோம். அங்கே மெட்ரோவே பார்த்திங்கன்னா சிட்டியே கன்ஜஸ்டடாக இருந்தது. மெட்ரோ காஸ்ட்டும் ஹையாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் நாங்கள் புக் பண்ண சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். 2 டேஸ்க்கு வந்து ஓகே தான், ரொம்ப நல்லாயிருக்கு சொல்ல முடியாது, ரொம்ப பேக்காக இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டோம். வெளியே போனதும் பார்த்திங்கன்னா இதுதான் சிவாஜி நகர். சிவாஜி நகர் ஃபுல்லாகவே ஷாப்பு, ட்ரெஸ் ஷாப் தான். அங்கே போய் ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸு, பேகு இது எல்லாமே இருந்தது. எல்லாமே நல்லா பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாப் வந்து ஷெரீஃப் பிரதர்ஸ்னு இருந்தது. அதில் வந்து ட்ரெஸ் நல்லாவே இருந்தது. கேஷுவல் ட்ரெஸ் அண்ட் தென் பார்ட்டி வியர்ஸ்லாம் இருந்தது. நான் கேஷுவல் ட்ரெஸ் ஒன்று எடுத்தேன். என் கூட வந்தவங்க பார்ட்டி வியர்ஸ். இவங்களை எல்லாரும் எஸ்கேப் பண்ணி விட்டுட்டு நான் தனியாக போயிட்டு அதுக்கப்புறம் தனியாக போனபோது தான் இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்ஸ் நிறைய இருந்தது. எல்லாமே பார்த்தேன். எல்லாமே ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் இது மாதிரி தான் இருந்தது. இப்போ உனக்காக வந்து என்னது ஸ்ப்ரிங் ரோலா? நானும் ஓவியாவும் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தோம். அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். ஒரு பக்கம் ட்ரெஸ் ஸ்ட்ரீட்னா ஒரு பக்கம் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஃபுட் ஸ்ட்ரீட் எப்போ அந்த ட்ரெஸ் ஸ்ட்ரீட்டை விட ஃபுட் ஸ்ட்ரீட் தான் ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது. ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சாட் ஐட்டம்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் இருந்தது, லஸ்ஸி ஷாப் இருந்தது, அப்புறம் ஃபுல்லாக பீஃப் அண்ட் சிக்கன் ஃப்ரைடு இருந்தது. அது முடிச்சுட்டு டின்னர் போனோம். அங்கே வந்து ஃபுட்டு பிரியாணிலாம் கொஞ்சம் மாடர்டாக தான் இருந்தது. இது முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நியர்பை அதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு பார்க்கும்போது பெங்களூர் பேலஸ் தெரிஞ்சுது. அதனால் பெங்களூர் பேலஸ் கிட்ட தான் நாங்கள் இருந்ததால் அங்கேயே போனோம். ஆட்டோ, மெட்ரோ, பஸ் எல்லாமே கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருந்தது பைசா. அதனால் நான் ஆட்டோவே ப்ரிஃபர் பண்ணேன். இதுதான் என்ட்ரன்ஸ் முடித்து நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமன் பிளேஸ் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பேலஸை சுற்றி பார்க்குறதுக்கு அரௌண்ட் 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. வெளியே வரணும். வெளியே ஒரு பார்க் இருந்தது. பார்க்லேருந்து இந்த பேலஸோட வியூ வந்து சூப்பராக இருந்தது. வெளியே தான் காமன் ப்ளசண்ட்டாக இருந்தது. இதுதான் அந்த பார்க்லேருந்து இந்த பேலஸோட வியூ செம்மையாக இருந்தது. இதை முடிச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனோம். அதுதான் ரெட் லேண்டன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுட்டு வென் கம்பேர் டு இந்தியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட்டு நல்லா இருந்தது. அங்கிருந்து சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டோம். இந்த பெங்களூர் டேஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.